கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 16வது அதிகாரம் 27வது வசனம். ரோமர் 16:27. ரோமன் 16:27. தம் ஒருவரே ஞானமுள்ளவருமாய் இருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய ஒரு காரியத்துல கர்த்தருடைய ஞானம், கர்த்தருடைய நித்திய மகிமை, இது எல்லாத்தும் கிறிஸ்துவே நமக்கு ஒரு வழிகாட்டியாக, ஒரு மீடியேட்டராக இருக்கிறார் என்று சொல்லக்கூடியதா சொல்லி அவரை ஆராதிக்கக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். இங்க பவுல் கூடும் என்ன சொல்றாரு? தாம் ஒரே ஞானம் உள்ளவராய் இருக்கிறது, அதாவது தேவன் ஒருவரே என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை. ஏன்னா அங்க அந்த காலகட்டத்துல அவங்க என்ன நிறைய பிலாசபிக்கல் என்று சொல்லக்கூடிய காரியத்துல இருந்தாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு? எல்லா ஞானமும் யாருக்கு சொந்தம்? தேவன் ஒருவருக்கு தான். ஏன்னா தேவன் ஒருவரே. ஏன்னா உபாகமம் 6வது அதிகாரம் 4வது வசனம் என்ன? தேவன் ஒருவரே. அது மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 25வது வசனத்துல கர்த்தருடைய ஞானம் எல்லா மனிதருடைய ஞானத்தை மேலான ஞானம் என்று சொல்லக்கூடியதாக. அப்ப எல்லா மகிமையும் யாரு? கர்த்தர் ஒருவருக்கே. என்ன சொல்றாரு? என்றென்றைக்கும் யாருக்கு? ஒரே ஞானமுள்ளவராய் இருக்கிற தேவனுக்கு, ஒரே ஞானமுள்ள தேவனாய் இருக்கிறவருக்கு. அப்போ இந்த மகிமை நித்திய காலத்துக்கு உள்ளது, என்றும் மாறாதது. அது மற்றவங்களுக்கு கொடுக்கவும் முடியாது. 72வது சங்கீதம் 19வது வசனத்துல பார்க்கும்போது அவருடைய மகிமையான நாமம் என்றென்றைக்கும் பாக்கியப்பட்டிருப்பதாக என்று சொல்லக்கூடியதாக. அதே மாதிரி வெளிப்படுத்தின 5:13 பார்க்கிறோம், படைக்கப்பட்டவைகள் எல்லாம் கர்த்தருக்கு நித்திய காலமும் மகிமையை செலுத்தி கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடியதாக. ஆனா இந்த மகிமை யார் மூலமா கொடுக்கப்படுது? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய். எப்படி? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய். ஏன்னா கிறிஸ்து தான் நம்முடைய ஆராதனையா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அவர் தான் மத்தியஸ்தரா இருக்கிறாரு. அவர் தான் எல்லா தீர்க்க தரிசனத்தின் நிறைவேற்றலா இருக்கிறாரு. அவர் தான் கர்த்தருடைய மீட்பின் திட்டத்தினுடைய மையமாக இருக்கிறார். அவரன்றி ஒண்ணுமே கிடையாது. அதனாலதான் யோவான் 14:6 கர்த்தராய் இயேசு கிறிஸ்து சொல்லும் என்ன சொன்னாரு? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா கொலோசியர் 1:20 என்ன? எல்லா காரியங்களும் யாருக்குள்ள? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள ஒப்புரவானது என்று சொல்லக்கூடியதா. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்? கர்த்தரை யார்? கிறிஸ்து மூலமாய் தான் நம்ம மகிமை செலுத்தக்கூடிய மக்களா இருக்கிறவங்க. கடைசியா ஆமேன் என்று சொல்லி மறுபடியும் ஆமேன் சொல்லி முடிக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஏன்னா ஏற்கனவே 2 முறை ஆமேன் சொன்னாரு, இது 3வது முறை ஆமேன் சொல்லி இந்த கடிதத்தை அவர் முடிக்கிறத பார்க்கிறோம். அவ்வளவு ஒரு அருமையான கடிதத்தை நம்ம படித்து முடித்திருக்கிறோம். சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இந்த ரோமர் நிருபருக்கு பாருங்க, இத மாதிரி ஒரு அற்புதமான கடிதம் நம்ம இதுவரைக்கும் எங்கேயுமே பார்க்க முடியாது. அவ்வளவு அருமையான கடிதம். இந்த கடிதத்தை எழுதினது யாரு? எழுதினது அப்போஸ்தலனாகிய பவுல் டிக்டேட் பண்ண அதை எழுதினது அங்க இருந்த ஒரு சகோதரன் நமக்கு எழுதி அனுப்பிச்சாரு. ஆனா இதை எழுத வைத்தது யாரு? பரிசுத்த ஆவியானவர். என தெரிதியோ எழுதினா கூட இத எழுதினது யாரு? பரிசுத்த ஆவியானவர். இது யாரோட ஞானம்? தேவ ஞானம். இந்த இவ்வளவு அருமையான ஒரு கடிதம் தேவ ஞானத்தை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்குதா? அப்ப தேவ ஞானம் நம்முடைய ரட்சிப்பை ஆளுகை செய்யட்டும், நம்முடைய எதிர்காலத்தை ஆளுகை செய்யட்டும், நம்முடைய நிகழ்காலத்தை ஆளுகை செய்யட்டும். அப்ப நீங்க எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய ஞானத்தை முழுமையாக நீங்க சார்ந்து அந்த அவரை அறிந்து கொள்வதில் வளரும் போது நீங்க அவருக்கு என்று வாழ முடியும். அது மாத்திரமல்ல, எப்பொழுதும் தேவனுக்கு மகிமை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா பகுதிகளில் இருந்தும் தேவனுக்கு மகிமை செலுத்தக்கூடியங்களா? உங்களுடைய ஆராதனை, உங்களுடைய கீழ்ப்படிதல், உங்களுடைய பணி, தேவனுக்கு என்று செய்யக்கூடிய காரியம், உங்களுடைய உறவுகள், இது எல்லாமே
எப்படி கிறிஸ்து இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியமாய், கிறிஸ்துவை காட்டக்கூடியதா. அப்ப எனக்கு அருமையானவர்களே, நம்ம இந்த நிருபத்தை படிச்சோமே, இப்ப நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பகுதிகளில் இருந்தும் எப்பொழுதும் மகிமை செலுத்துகிறவர்களாய் இருக்க நம்மை ஒப்பு கொடுப்போமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, என்ன ஒரு ஆனந்தம் ஆண்டவரே! இவ்வளவு அழகாய் நேர்த்தியாய் ஒரு நிருபம் ஆண்டவரே, உம்முடைய ஞானத்திற்கு முடிவே இல்லை ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஒரு ஞானமுள்ள ஒரே தேவனாகிய உம்மை ஆண்டவரே, இது எங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா பகுதிகளின் மூலமாய் எங்களுடைய மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்முடைய நாம மகிமை எப்போதும் விளங்கட்டும் என்று சொல்லி அந்த நித்திய மகிமையான தேவனுக்கே நாங்கள் துதி கன மகிமை எல்லாம் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றோடு நம்முடைய இந்த மாலை மண்ணால நம்ம பார்த்த நிருபங்கள் நிறைவு பெறுகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.